என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நம்புறீங்களா? நிஜமாலுமா? உண்மையை சொல்லுங்க. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அவருடைய பெயரால் எதை கேட்டாலும் அவர் செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில்தான் அவருடைய தாயும் நம் தாயுமாகிய லூர்தனுடைய திருவடியில் அமர்ந்து இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இது சாத்தியமாகுமா என்றால் நிச்சயமாக சாத்தியமாகும். ஆலயம் செல்வது சாலமும் சிறந்தது என்பார்கள். ஆலயம் செல்வது சாலமும் சிறந்தது என்பார்கள். ஆனால் அந்த இளைஞன் ஜான் வயதில் வளர வளர ஞானத்தில் வளருவதற்கு பதிலாக ஆலயம் செல்லும் பழக்கத்தை கைவிட்டு விட்டான். ஒவ்வொரு அருட்சாதனத்தில் பெறுவதையும், திருவிருந்தில் பங்கேற்பதையும், திருப்பலியில் பங்கேற்பதையும் முற்றிலுமாக கைவிட்டு விட்டான். இதனை அறிந்த அவருடைய தாய் சொல்லொன்னா வேதனை அடைந்தார்கள். ஏனென்றால் தவமிருந்து பெற்ற பிள்ளை நல்ல பழக்கத்தில் வளர வேண்டும் என்று மிகுந்த சிரமத்தோடு வளர்த்தெடுத்தார்கள். அவருடைய விருப்பம், அவருடைய கனவுகள் எல்லாம் கரைந்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுவதாகவும் தன் பெயரை கொடுத்திருந்தான். இதையும் கேள்விப்பட்டு வருந்தினார்கள். அப்பொழுது அவர்கள் செய்வதறியாது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதம் இப்படி வழிதவறி செல்கின்றதே என்று ஆண்டவர் நோக்கி நம்பிக்கையோடு அவர்கள் மன்றாடத் தொடங்கினார்கள். அதே வேளையில் அன்னை மரியா நோக்கியும் மன்றாட அவர்கள் மறந்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாம் உலகப் போர் நடைபெறுகின்றது. இராணுவத்தில் பணியாற்றுவதற்கு அழைப்பு வருகிறது. இதை கேள்விப்பட்டதும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் அவர்கள் சுக்குநூறாக போனார்கள். மகன் தாயிடம் வருகிறான். அம்மா, நான் இராணுவத்தில் பணியாற்ற செல்கின்றேன், எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று வருகின்றான். அந்த தாய் இப்படி சொல்கிறார்கள், நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். அந்த வாக்குறுதியை நீ செய்வதாக சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்றார்கள். தாய் சொல்ல தட்டமாட்டேன் அம்மா, நீ எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்வேன். நீ எதை சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன். ஏனென்றால் நான் தாய் சொல்லை ஒரு நாளும் தட்டமாட்டேன் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக என்றான். அப்பொழுது அந்த அன்னை ஜானை பார்த்து சொன்னார்கள், நீ ஒவ்வொரு நாளும் உன் இராணுவ பணிச்சுமை, உன்னுடைய ஓய்வு இல்லாமை, உன்னுடைய பணிச்சுமை, உன்னுடைய களைப்புகள் இவற்றுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு அருள் நிறைந்த மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும். அதுதான் நான் விரும்புவது நீ செய்ய வேண்டும் என்று. நான் விரும்புவது வேறு ஒன்றும் கிடையாது. உன்னுடைய பணிச்சுமைகள், உன்னுடைய களைப்பு இவைகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் மறந்து விடாமல் ஒரு அருள் நிறைந்த மறையை நீ சொல்ல வேண்டும். அதுதான் உன் தாயாகிய நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்றார். இவனுக்கு சற்று மனம் நிரடலானது. ஏனென்றால் இவன்தான் ஒவ்வொரு வருஷாந்தை பெறுவதிலையோ, திருவிருந்தில் பங்கேற்பதிலேயோ, திருப்பலில் பங்கேற்பதிலேயோ விட்டு விலகி இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருந்தாலும்
தாய் சொல்ல தட்டக்கூடாது என்பதற்காக அரை மனதோடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். எப்பயாவது ஒரு முறை இராணுவத்திலிருந்து ஒரு கடிதம் வரும், அவ்வளோதான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த உயர் அதிகாரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அம்மா, உங்கள் மகன் போர்க்களத்தில் படுகாயமுற்றான். அவன் இறுதி நோயில் பூசுதலை பெற்றுக்கொண்டான், ஒப்புரு அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டான், நற்கருணை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது உடல்நலமும் தேறி வருகின்றான் என்று அந்த உயர் அதிகாரி கடிதம் எழுதியிருந்தார். இந்த தாய்க்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு விதத்தில் மகன் துன்பம், இன்னொரு விதத்தில் மிகுந்த ஆச்சரியம். ஏனென்றால் ஒப்புரு அருட்சாதனம், நற்கருணை பெற்றுக்கொண்டான், நோயில் பூசல் பெற்றுக்கொண்டான், உடல்நலம் தேறி வருகிறான் என்ற செய்தி அவருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முற்றிலுமாக குணம் பெற்ற அந்த மகன் முதல் கடிதத்தை எழுதுகிறான். அம்மா, இங்கு நான் நலமாயிருக்கிறேன், நீங்களும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மறக்கவில்லை. அந்த வாக்குறுதி என்னை காப்பாற்றியது, மரண தருவாயிலிருந்து என்னை காப்பாற்றியது. அம்மா, உங்களுக்கு மனதார நன்றி என்று குறிப்பிட்டிருந்தான். அம்மா, உங்களுக்கு மனதார நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவருடைய கண்ணீர் நிறைந்த ஜெபம், ஒருவர் இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடும் பொழுது அதை இறைவன் தருகின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன், என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் அந்த தாய் நம்பிக்கையோடு தன் மகனுக்காக மன்றாடினார். அவருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. அவன் முற்றிலுமாக கடவுளுக்கு உரியவனாக மாறினான். உலக போக்கிலிருந்து முற்றிலுமாக மாறியதோடு ஒரு நல்ல மகனாக அவன் மாறியது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தியாக இருப்பதை இந்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் இது போன்று பல எதிர்பார்ப்புகளோடு பலவிதமான வேண்டுதலோடு இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். எத்தனை விதமான சொல்ல முடியாத எதிர்பார்ப்புகள், எத்தனை விதமான வழிகள் நம் பிள்ளைகளால், நம் கணவனால், உறவுகளால், நமக்கு தெரிந்தவர்களால் என்று பல நிலைகளில் இறைவனுடைய பேருதவியை தேடி அன்னையினுடைய வல்லமைக்கு பரிந்துரையை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். கேட்போம், ஆண்டவருடைய பெயரால் கேட்போம். இந்த தாய்க்கு அருளிய அதே கடவுள், இந்த தாய்க்காக பரிந்துரை செய்த அதே அன்னை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக செய்வார்கள். ஏனென்றால் அவரை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும், அவருடைய பேருதவியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு நிறைவான ஆசிரை கொடுக்கின்றவராக இருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் கேட்போம், அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் நம் தந்தை, அவர் நம்முடைய தாய், அவர் நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நமக்காக பரிந்து பேசுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் பாவங்கள் செந்துரும் போல் இருந்தாலும் நம்மிடம் வாருங்கள், நாம் வெண்பனிலும் வெண்மையாக்குவோம். உங்கள் பாவங்கள், ஐயோ நான் கடவுளுடைய ஆசீர் பெறுவதற்கு உரியவன் தானா, ஆண்டவர் எனக்கு அருள் தருவக்கூடிய நிலையில் நான் தகுதி வாய்ந்தவன் தானா, கவலை வேண்டாம், அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், அவன் நம்பிக்கை வேண்டாம். நாம் கேட்க வேண்டியது ஒன்று, ஆண்டவருடைய பெயரால் என் மகனை குணப்படுத்து, ஆண்டவருடைய பெயரால் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கேள், ஆண்டவருடைய பெயரால் நமது தொழில் முன்னேற்றத்திற்கு கேளுங்கள், ஆண்டவருடைய பெயரால் நல்ல உடல்நலம் கேளுங்கள், எல்லாம் கிடைக்கும். நாம் அதற்கு தகுதியுடையவர்களா இல்லையா என்பதெல்லாம் இல்லை. மாறாக அவருடைய பெயர் நம்மை குணப்படுத்தும், அவருடைய பெயர் நமக்கு அமைதி கொடுக்கும், அவருடைய பெயர் நமக்கு சுகத்தை கொடுக்கும், அவருடைய பெயர் நமக்கு அமைதியை பெற்றுக் கொடுக்கும், அவருடைய பெயர் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆற்றல் வாய்ந்த ஒன்று. அதனால்தான் மிக அற்புதமான பேதுரு ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதை பார்க்கிறோம். திருத்தூதர் பணியில்
என்னிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை உனக்கு கொடுப்பதற்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட. ஆண்டவர் இயேசுவின் பெயர் குணமளிக்கக்கூடியது. ஆண்டவர் இயேசுடைய பெயர் அமைதி தரக்கூடியது. ஆண்டவர் இயேசுடைய பெயர் நமக்கு வளர்ச்சி தரக்கூடியது, வாழ்வு தரக்கூடியது. அத்தகைய பெயரால் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த ஆண்டவரிடத்தில் ஒரே மனதோராய் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம் குடும்ப தேவைகளுக்காக, நம் சமூகத்தின் நாட்டினுடைய தேவைக்காக ஆண்டவர் பெயரால் அவருடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் வல்லமையும் நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபித்து பெற்றுக்கொள்ள இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.